வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களோட ஷேர் பண்றதுக்கு. பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். லாஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தோம். நியூ இயர் விஷஸ் 1 மில்லியன் வியூவர்ஸுக்கான ஒரு தேங்க்யூ மெசேஜ் கொடுத்தேன். பட் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் விஷிங் யூ ஆல் ஒண்டர்ஃபுல் 2023. நம்ம எல்லாருக்குமே வந்து 2020 2022 வரைக்கும் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் டைம்ஸ் இருந்தது நிறையா, பிகாஸ் ஆஃப் கோவிட் நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருந்தது. பட் 2023 துவங்கும் போது கூட சைனாவில் நிறைய கேசஸ்லாம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஹவவர் ஒரு கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்லேருந்து நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த நியூ இயர் டெஸ்ட் இன் ஆஸ்திரேலியா. சிட்னியில் ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட 3rd டெஸ்ட் விளையாடிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா அந்த டெஸ்ட் சீரீஸை ரொம்ப நாளாக இது வரைக்கும் விளையாடி 2-0 லீடில் இருக்காங்க. அதை பற்றி நான் லேட்டர் சொன்னால் கூட இந்த 3rd டெஸ்ட் அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை ஒயிட் வாஷ் பண்ணினாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து February 9th அன்னைக்கு துவங்குது நாக்பூரில். அந்த டெஸ்ட் சீரீஸோட டிபெண்டன்சி ஆல்மோஸ்ட் ரெப்ளிகேட் ஆகி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிற சான்ஸ் இருக்குது, ப்ரொவைடட் நம்ம இந்தியா நல்ல கிரிக்கெட் விளையாடி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினோம்னா. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து ஒரு ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு டெஸ்ட் சீரீஸாக இருந்து வந்துட்டு இருக்கு. கடைசி நான் கிரிக்கெட் விளையாடுறது லாஸ்ட் டெக்கேட்ல ஈஸிலி த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஆஷஸ் கூட வெரி வெல் சார்ட் ஆஃப்டர். இந்தியா இங்கிலாந்து ஆனால் நல்லா சார்ட் ஆஃப்டராக இருக்குது. ஸோ அந்த சீரீஸ்க்கு வேற ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நியூ இயர் விஷஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பட் இந்த 3rd டெஸ்ட்டில் என்ன பியூட்டி கோவிட் காலகட்டத்திலேருந்து ரைஸ் பண்ணி சொல்ல வந்தேன்னா, மேத்யூ ரென்ஷா இந்தியாவுக்கு வந்து லாஸ்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் மேத்யூ ரென்ஷா ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனராக ஓனரோட இங்கே வந்தார். அவரோட கம்பேக் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் தான் ஆயிருக்கு. என்னடா அது ஒரு பெரிய விஷயமா, கோவிடுக்கும் நியூ இயருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதாங்க இல்லை. அவர் இன்னைக்கு டெஸ்ட் டீமில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு 11ல். ஆனால் காலையில் ஏதோ ஃப்ளூ சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி ரேட் டெஸ்ட் எடுத்த போது அவர் கோவிட் பாசிட்டிவாக வந்திருக்காரு. கோவிட் பாசிட்டிவாக வந்துட்டு அது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடவே மாட்டாங்க, தனியாக ஒதுக்கி வச்சிருவாங்க. யாரும் அண்ணன் தண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தூரமாக தள்ளி உட்காத்தி வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. மேத்யூ ரென்ஷா என்ன சொல்லிட்டாரு, நான் நல்லா கட்டுமஸ்தாக தாங்க இருக்கேன். எப்படி வந்து நாட்டம்மா படத்தில் வந்து விஜயகுமார் சொன்னாரோ 6 அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுமஸ்தா சரத்குமார் ஓட்டிட்டு போவாரோ, அதே மாதிரி என்ன சொன்னார், என் பாடி அதே மாதிரி கட்டுமஸ்தா இருக்கு, நான் மேட்சை விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த ப்ரோட்டோகாலும் ஐசிசி ப்ரோட்டோகால், கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ப்ரோட்டோகால் எதுவுமே ஒரு பிளேயர் இனிமே கோவிட் பாசிட்டிவாக டெஸ்ட் ஆனால் விளையாடக்கூடாதுன்னு எந்த ப்ரோட்டோகால்லையும் சொல்ல அவர் விளையாட போயிருக்காரு. சரி, விளையாடுறாரு, அதுதான் பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கூட இல்லை. கூட விளையாடுற எந்த பிளேயர்ஸுக்கும் எந்த அஃபீஷியல்ஸுக்கும் கூட அதில் ஒரு துளி கூட அச்சம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த பேட் லைட் பிரேக்கில் வந்து அம்பையரோட ஜாலியாக மாஸ்க் போடாமல் கதை பேசிட்டு இருக்காரு. நேத்தன் லைனோட ஒரு வாக் வந்துட்டு இருக்காரு. அதாவது முன்னாடிலாம் வந்து ஜிம்பாப்வேல வாக் வித் த லைன்ஸ் அப்படின்னு ஒரு சஃபாரி கூட்டு போவாங்க. லைன் நடந்து வரும், நம்மளும் கையில் ஒரு கழியோட நடந்து போகணும் குச்சியோட. அந்த மாதிரி அவரும் ஜாலியாக நடந்து வந்தார். ஒரு 2 வருஷம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, யாருக்காவது கோவிட்னா கிட்ட கூட போக மாட்டோம், மாஸ்க்கை போட்டு போவோம். ஒரு மாஸ்க் இல்லாமல் 2 மாஸ்க்கு. சொல்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. 2023 நல்ல நோட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு. மாஸ்கெல்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் கடைசி 2 வருஷத்துலேருந்து தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து நம்மளோட எவல்யூஷன் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன், நம்மளோட மெடிக்கல் சயின்சஸோட அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஒரு சொசைட்டியாக நம்ம வாழறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அது எங்கள் கிரிக்கெட்டிங் சர்க்கிளில் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனிவே, ஆன் தட் நோட், விஷ் யூ ஆல் ஒண்டர்ஃபுல் 2023. இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம், ஜாம்பாஸ் கோல்டு ஸ்டார் ஆடம் ஜாம்பா ஒரு ரன் அவுட் அடிச்சதுக்கப்புறம் அந்த கோல்டு ஸ்டார் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாகிஸ்தான் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அது வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க, ஹாரி புக் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா ஸ்ரீலங்கா சீரிஸ் துவங்கிடுச்சு, அதோட பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் நான் கூட ட்விட்டரில் ட்வீட் போட்டிருந்தேன். அதாவது வந்து T20 கிரிக்கெட் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளூயிட் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டில் வந்து எல்லாருமே பேட்ஸ்மேனும் ஹை ரிஸ்க் எடுக்கணும், போலர்ஸும் ஹை ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட் கொஷன் பார்த்தோன்னா ரிஸ்க் எடுக்கலன்னா ரிவார்டே கிடையாது. பர்ஃபார்மன்ஸை மட்டும் கோல்டாக பார்த்தோன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட் கொண்டு வர முடியாது. ஸோ அதோட ப்ராசஸஸை ட்வீக் பண்ணோம், அந்த ப்ராசஸை மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறதோட ஒரு ஸ்டார்ட் நான் எடுத்து பார்த்ததில் அது ஒரு ரிசல்ட் கொடுக்குது. எனக்கு அந்த ரிசல்ட் கிளியராக எனக்கு தெரியுது. நான் நோட் பண்ணி வரும்போது, ஏன்னா லாஸ்ட் இயர் முழுக்க ஐபிஎல்லேருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ணி நான் நோட் பண்ணிட்டு வரேன். பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ்னா என்ன, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் பற்றி இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி எபிசோட். சரி, பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ், பாகிஸ்தான் சீரிஸ், ஆடம் ஜாம்பா கோல்ட் ஸ்டார்லாம் சொன்னேன், அண்டர்டேக்கர் மாதிரி பார்த்தாருன்னு. பட் அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காலே வந்துட்டு இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல நியூஸ். ரீசெண்டாக நான் டிஎன்பிஎல் மீட்டிங் போயிருந்தேன். ஸ்ரீலங்கா லங்கா பிரீமியர் லீக்ல ஃப்ரான்ச்சைசி ஓன் பண்ணுற அதே ஓனர்ஸ் தான் வந்து இந்தியாலையும் வந்து டிஎன்பிஎல்ல ஒரு டீம் ஓன் பண்ணுறாங்க, நம்ம லைக்கா. அவங்களோட ஓனர் வந்து சொன்னார், விஜயகாந்த் வியாஸ்காந்த் அவரை பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அதே மாதிரி ரசில் ஆர்னால்ட் பர்சனலாக டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு, விஜயகாந்த் வியாஸ்காந்த் உன்னோட பேசணும்னு சொல்கிறாரா, கொஞ்சம் பேசு அப்படின்னாரு. ஸோ எனக்கு அவர்கிட்ட பர்சனலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரோ எதுவும் இல்லை. பட் ஷுவர்லி ஐ மோர் தென் ஹாப்பி டு டாக். விஜயகாந்த் வியாஸ்காந்த் வந்து ஜாஃப்னா கிங்ஸுக்கு ஆடக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னர். ஸ்ரீலங்காவுக்கு என்ன அளவுக்கே ஹைட்டு 6'2", 6'3" ஹைட்டு, நல்ல ஒரு மாதிரி ஃப்ளாட் ட்ரெஜெக்டரி போடக்கூடிய ஒரு போலர். லாஸ்ட் இயராக
ஒரு 2 years பேக்கே அவர் எமர்ஜ் ஆனார் சீனில். பட் இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த லங்கன் பிரீமியர் லீகாக வந்திருக்காரு. அவரை கேட்கும்போது உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட ஐடியல் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். அவரும் தமிழ் தான். அவர் இந்தியாவுக்கு ரொம்ப வருஷமாக ஆடிட்டு இருக்காரு. அவரோட பேசணும்னு எனக்கு ஆசை, டிப்ஸ் வாங்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜயகாந்த் விஎஸ் காந்த், நான் உங்கள் ஜேர்னியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனி டைம் லாஸ்ட் டைம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேரம் பால் போடுறதுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆனது அஜந்தா மெண்டிஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஆடுறதுக்கு முன்னாடி ஒய்எஸ்சிஏ ட்ராஃபி ஆடுறதுக்கு சென்னைக்கு வந்தார். அப்போ நான் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்து தான் சரி இது கிரிக்கெட் பாலை போட முடியும் போல இருக்குது அப்படின்னு அதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதே மாதிரி சென்னையில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடும் ஸ்ரீலங்காவும் எம்ஜே கோபாலன் ட்ராஃபி முன்னாடிலாம் ஆடிந்தாங்க. வை நாட், இப்போ அது ரிவைவ் பண்ணுறதை பற்றி தமிழ் டிஎன்சியில் கூட பேசிகிட்டு இருக்கோம். எம்ஜே கோபாலன் ட்ராஃபி திருப்பி தமிழ்நாடு டீம் ஸ்ரீலங்கா போகணும், எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சி ட்ராஃபியில் நல்லா பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேர் சந்திக்கலாம், நிறைய பேசலாம். ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் தமிழ், நீங்கள் பேச தமிழை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் அம்மா பேசியிருந்தாங்க அந்த வீடியோவில், உங்ககிட்ட எதிர்பார்ப்பு என்னென்னு அது பார்க்கறதுக்கு இன்னும் ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர் விஜயகாந்த் விஎஸ் காந்த். ஓகே, ஆன் தட் நோட் நான் பிஐஐ பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸை பற்றி சொல்லலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்தியா மேட்ச் இல்லையா, ஸோ ரிஷப் பண்ட் ஆன் த ரோட் டு ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவர் எப்போ ரெக்கவராக எப்போ கிரிக்கெட் விளையாடுவார்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது இப்போதைக்கு இர்ரெலவெண்ட். இப்போதைக்கு ரிஷப் பண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் இஸ் a very valuable asset. ஸோ அவருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், மை தாட்ஸ் ஆர் வித் his family. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆடம் ஜாம்பாவோட இன்சிடென்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐடியலி அந்த இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் இந்தியா வந்து 2 ரன் மார்ஜினில் வின் பண்ணதை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஆடம் ஜாம்பாவோட இந்த இன்சிடென்ட் எனக்கு ஆக்சுவலி வந்து காதும் புளிச்சு போச்சு, அதை பற்றி எழுதுறதுக்கு கையும் வலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது எப்போ பார்த்தாலும் ப்ரீச்சர்ஸ் இல்லை அது சரி அது தவறு இது மாதிரி விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் எங்கேருந்து தான் தலை தூங்கி பாம்பு மாதிரி வராங்கன்னே எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அதோட லீகாலிட்டி, அது அவுட்டு சொன்னாங்க, நாட் அவுட் சொன்னாங்க, அதெல்லாம் கூட கிடையாது. ஆடம் ஜாம்பா அப்படி ரன் அவுட்டை பண்ணிவிட்டு அந்த அண்டர்டேக்கர்லாம் முன்னாடி வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் என்ன பண்ணார், இப்படி எழுதிட்டு அப்படியே கோல்டாக பார்ப்பார். அந்த மாதிரி பேட்ஸ்மேனை கோல்டாக பார்த்தாரு, ஒரு வார்த்தை கூட பேசலை. பேட்ஸ்மேனும் முறைச்சினே அவுட்டா இல்லையாங்கிற மாதிரி நின்றுனே இருந்தார். நீ வெளியே போயிட்ட அவுட்டு. இதில் என்னன்னா லீகாலிட்டியை பற்றி பேசுவாங்க. இவர் கையை சுற்றிட்டாரு, கீழே அடிச்சிட்டாரு, அப்படிலாம் இல்லை. அவர் போலிங் போட வராரு, அவர் ஓடி போயிட்டார். நீங்கள் நல்லா பாருங்க, அவர் இன்னும் பாலை, இன்ஃபேக்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா பால் கையிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் பாலை பிடுங்கி போலரால் அடிக்க முடியாது. இவர் பால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடுறதே ஒரு அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போலருக்கு. ஏன்னா அந்த பக்கம் பேட்ஸ்மேன் இம்பாக்டே பண்ணல. அண்ட் T20 எத்தனை பேர் வந்து டிஃபென்ஸ் ஆட பார்த்து போலருக்கு திருப்பி பால் வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு கோல்டு ஸ்டேர் கொடுத்தாரு அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டேவிட் அசி வந்து நான் ஆடம் ஜாம்பாட்ட பேசினேன், அவன் வந்து அவுட்டு கொடுத்துருந்தா நாங்கள் அப்பீல விட்ரா பண்ணியிருப்போம்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த இன்சிடென்ட்ஸில் வந்து அப்பீல நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னா அது 3rd அம்பையருக்கே போயிருக்க வேணாம். ஆட்டம் கழிச்சாச்சு, ஆட்டம் ஆனா முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பரோட்டாவை முதலேருந்து திங்கிறேன்னு பரோட்டா சூரி சொல்கிற மாதிரி அப்போவே விட்ரா பண்ணியிருக்கலாம் அப்பீல. முதல்ல எதுக்கு விட்ரா பண்ண அப்பீல? ஒரு போலர் வந்து ரன் அவுட் அடிப்பாரு, கேப்டன் வந்து என் போலர் பண்ணது தப்புடா, விட்ரா பண்ணுறேன்டா அப்பீல அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய இன்சல்ட் போலருக்கு. நான் ஒரு போலராக அந்த கிரவுண்டில் நிற்கிறேன், பாலை போடுறேன், நான் இந்த மாதிரி ஒரு டிஸ்மிஸல் அப்பீல் பண்ணுறேன், கேப்டனோ ஒரு கோச்சோ வந்து நாங்கள் அப்பீல விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் வெரி இன்சல்ட்டிங். ஏன் சொல்கிறேன்னா, நான் நீ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா போலரா என்னடா இந்த டீமில் என்ன பேக்கே பண்ணல, நான் எதுக்கு வந்து போலிங் பண்ணணும், என் டீம் கேப்டன் என் டீம் கோச்சே என்ன பேக் பண்ணலாம், நான் போலிங் வேற போடணும், ஜெயிச்சு வேற கொடுக்கணுமா, அப்படியே அந்த மன உடச்சலுக்கே காரணமாயிடுவாங்க அவங்களே. அண்ட் டேவிட் அசி சொன்னதை பார்த்தா இது ஒரு விதமே கிடையாது, திஸ் இஸ் நாட் ஹவ் யூ பிளே கிரிக்கெட் அப்படின்னாரு. சார் திஸ் இஸ் நாட் ஹவ் யூ வாண்ட் டு பிளே கிரிக்கெட், அதுக்காக இன்னொருத்தரை வந்து திஸ் இஸ் நாட் ஹவ் யூ ஷுட் ஆல்சோ பிளே கிரிக்கெட்னு சொல்கிறது ரொம்ப தவறு. இன்ஃபேக்ட் வீட்டில் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போதே என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, நான் என் குழந்தைங்களுக்குலாம் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன், இது பண்ணினா இது இதோட இப்போ ஒரு விஷயம் பண்ணோன்னா அதுக்கு இதுதான் ரியாக்ஷன்ஸ், இதுதான் ரெஸ்பான்சஸ், இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராட் லைனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதாவது வந்து எங்கள் அப்பாலாம் முன்னாடி வண்டியில் கூப்பிட்டு போவார் வீட்டு ஸ்கூலுக்கு, அப்போ சொல்லுவார் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு இந்த 3 விஷயத்த சொல்லி கூப்பிட்டு போவார். ஆப்வியஸ்லி ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவரோட புக்கில்னு சொல்லுவார். இவ்வளோதான். இதில் எது கெட்ட பழக்கம், எது வந்து ஒரு எந்த பொய், ஒரு சமயம் ஒரு பொய் வந்து உயிரை கூட காப்பாற்றலாம், அதுக்காக அந்த பொய் சொல்லக்கூடாது, எங்கள் அப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக உயிரை காப்பாற்றக்கூடிய பொய் கூட நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ரொம்ப தவறான விஷயம். இன்னொருத்தர் எது பண்ணுறது, அதாவது ரூல்லையே இருக்கான், அதாவது என்னன்னா ரூல்லையே இருக்குது ஆனால் அப்படி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு. அதுவும் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, என்ன தம்பி ஓன் பிளேயரா அப்படின்னு திரும்பி கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்களே தவிர்க்கணும் அப்படிங்கிறதோட இன்னொரு எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் T20 சீரிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நோட்டவர்த்தியாக இருந்து இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னா, இந்தியா ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்டையர்லி யங் ஸ்குவாட், யாரெல்லாம் IPL நல்லா பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இந்தியன் கிரிக்கெட் வாசக்கதவை தட்டிகிட்டே இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லாங் ரன் கொடுக்கறதுக்கு ஹார்திக் பாண்டியா தலைமையில்
இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், தமிழ் கமெண்ட்ரி பண்ணுற நம்ம சுப்பிரமணியம் பத்ரிநாத் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆல்ரெடி MS தோனியோட சாயல் அவர் மேலே அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு சாயல் பூசியிருந்தாரு. அது என்ன சாயல் நான் ஃபுல்லாக பார்க்கல, அந்த ட்வீட்டை பார்த்துட்டு பத்ரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். எனிவே அவர் கிரிக்கெட் வித் பத்ரியில் வந்து அது ஷோராக சொல்லுவார், நான் எதிர்பார்க்குறேன். நானும் அவரோட இது பார்ப்பேன். மும்பை வான்கடேக்கு வந்து அதுக்கும் ஒரு சாயம் இருக்குது. அதான் எப்படி பூசிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு போலர்ஸ் கிரெயின், இந்த இடத்துல வந்தால் போலர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயம் இருந்தது. ஆப்வியஸ்லி அதை ட்வீட்டாக போடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 2-3 வாட்டி நானே இது பண்ணிட்டு ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொல்லி விட்டுட்டேன். வான்கடே ஸ்டேடியமில் 2 வருஷம் முன்னாடி இருந்த கதையை நம்ம மறந்துடலாம். லாஸ்ட் இயர் IPL எடுத்துக்கலாம். பிராபோன் ஸ்டேடியம் ஆடினாங்க, DY பாட்டில் ஆடினாங்க. வான்கடே ஸ்டேடியம் தான் ஈஸிலி கொஞ்சம் பேலன்ஸ்டாக பிச்சர்ஸ் இருந்தது. 160, 170, 160, 170, தி ஆட் 190 கேம், டே கேம்ஸ் கொஞ்சம் ஸ்கோர் போச்சு. திடீர்னு ஒரு 135 ஸ்கோர் வந்தது. வான்கடே ஸ்டேடியமில் இந்த பவுன்ஸும் அந்த பேஸும் என்டையர்லி ட்ரூவாக இல்லை லாஸ்ட் IPL-ல. அதுக்கு ஒரு மாற்று விதமாக இருக்கணுங்கிறத கொஞ்சம் கிராஸ் ரூட் இருந்தார் நினைக்கிறேன் கியூரேட்டர். ஸ்விங் இருந்தது, சீம் இருந்தது, விக்கெட்டில் கொஞ்சம் பாலை நல்லா சுற்றி ஸ்பின்னர் போட்டாங்கன்னா லைட்டாக ஒரு ஹோல்ட் அண்ட் கிரிப் இருந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம சஞ்சு சாம்சன் அடிக்க பார்த்து. வான்கடே ஸ்டேடியம்லாம் நீங்கள் ஸ்லாட்டில் போட்டு பாலை ஓங்கி வீசினீங்கன்னா 6 தான். அந்த பவுன்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் ட்ரூ நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸுக்கும். அது வந்து பாட்டம் எட்ஜில் பட்டு பவுண்டரி லைன்லாம் 2 ஸ்பின்னர் கேட்ச் எடுத்தாங்க. மஹேஷ் தீக்ஷனா சூப்பராக போலிங் போட்டார். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ். பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர் என்னன்னா, லாஸ்ட்டாக ஆடப்பட்ட T20 இன்டர்நேஷனல் அட் வான்கடேல வந்து இந்தியா 240 அடிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சேஸில் 180 தான் அடிச்சாங்க. நிறைய விக்கெட்டை விட்டாங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அந்த கேம் சேஸில் இருந்தாங்க. வான்கடே அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ். பட் ஆனால் அது ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்த கேம். ஸோ அதுவும் வந்து ஒரு மைண்டில் வைக்கப்பட்ட, அதாவது இந்தியன் டீம் அதை மைண்டில் வச்சுருந்தா அந்த கேம்குள்ளே போயிருப்பாங்க. சரி, பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது எஸ்பெஷலி இந்த பவர் பிளேல இந்த கேமே நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் நான் 6 ஓவர் ஏன் கிளியராக காட்டுறேங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 6 ஓவரை ஸ்ரீலங்கா 35 for 1, இந்தியா ஃபர்ஸ்ட் 35 for 2, இந்தியா வந்து 6 ஓவர்ஸில் 41 for 2. விக்கெட் வைஸ் சேம், 6 ரன் வித்தியாசம். ஸ்ரீலங்கா மேட்ச் எவென்ச்சுவலாக 2 ரன்ல தோத்துட்டாங்க. இதை வந்து நம்ம பீடாக் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, பவர் பிளேல கேமுக்கு பின்னாடி போயிட்டேன்னா ரொம்ப கஷ்டம் வச்சு மேட்சை தோத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த கேமும் அதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பவர் பிளேல எந்த அளவுக்கு பேட்டிங் இம்பாக்ட், அதாவது நான் ஸ்ரீலங்காவை விட்டுடுறேன், ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம ஊர் நம்ம கண்ட்ரியை பற்றி தான். நம்மளோட ப்ராசஸை நம்ம ட்வீக் பண்ணினே போனோங்கிறதுல நான் பிலீவ் பண்ணுறேன். நியூசிலாண்டில் T20 ஆடணும், அதில் கூட 18-19 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸில் எடுத்துருந்தோம். பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்லோவாக புரிய வைக்கிறேன். அதாவது வந்து ஒரு போலர் போடும்போது ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் 2 ஃபீல்டர் தான் சர்க்கிள் விட்டு வெளில இருப்பாங்க. அந்த போலர் போட்டோடனே பேட்ஸ்மேன் அடி நீட்டாக நான் 2 பால் பார்க்குறேன் அப்படின்னு ஆடுறாங்கல்ல, இல்லை ஒரு பவுண்டரி அடிக்கிறதுக்கான அறிகுறியே இல்லாமல் ஒரு சிங்கிள் ஆடுறதுக்கு ஆடுறாங்க பாருங்க. சிங்கிள் வந்தால் கூட ஓகே, கொஞ்சம் ஓங்கி இப்படி பேட் அப்படி பிளேஸ் பண்ணி சிங்கிள் எடுக்க பார்த்தாங்க, இல்லை பவுண்டரி அடிக்க பார்த்தாங்க, அது ஒரு சிங்கிள் அமைஞ்சிச்சு, பால் அந்த இடத்துல இல்லைங்கிறது வித் இன்டென்ட் 1 பாயிண்ட். அதுக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி, அதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போடுறாங்க, ஸ்பின்னர் போடுறாங்க, ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஷாட்டுக்கு இன்டென்ட் காமிச்சாங்கன்னா அதுக்கு 1+1 பாயிண்ட் கொடுக்குறேன். அதாவது அந்த பாலர் ரன்னும் வந்து ஸ்டெப் அவுட்டும் பண்ணாங்கன்னா 1 பாயிண்ட் + 1 பாயிண்ட் கொடுக்குறேன். சிமிலர்லி ரிவர்ஸ் ஸ்வீப், ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் அடித்தாலோ இல்லை ஸ்வீப் ஓவர் ஸ்கொயர் லெக் அடித்தாலோ, ஸ்பின்னரையோ இல்லை ஒரு ரேம்ப் ஷாட்டோ அடித்து வந்ததுன்னா அதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்லாக் ஸ்வீப் அடித்தாங்கன்னா அதுக்கும் ஸ்டெப் அவுட்டுக்கு மாதிரியே 1 பாயிண்ட் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை கொண்டு வருது. நம்ம இந்த பவர் பிளேல நேற்று ஆடின பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் 6 பாயிண்ட்டும் 5 பாயிண்ட்டும் குவிச்சோம். நம்ம 2 ஓவருக்கு முடிவில் 27க்கு நோ லாஸ். 3வது ஓவர் ஸ்டார்டிங்கில் மஹேஷ் தீக்ஷனா வந்தார். மஹேஷ் தீக்ஷனா வந்தபோது ஃபர்ஸ்ட் பால் இன்டென்ட் கிடையாது, இன்டென்ட் காமிச்சார் இஷான் கிஷன், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கிட்ட போயிடுச்சு. செகண்ட் பால் இன்டென்ட் கிடையாது, அவர் என்ன போடுறாருன்னு பார்க்காம ஒரு பால் ஆடினாங்க. இன்டென்ட் பெருசாக காட்டாமல் இந்த ஓவரில் விக்கெட்டை மட்டும் விடாமல் இந்த ஓவரில் பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் அப்படியே நோஸ் டேவ் ஆகி 1 பாயிண்ட்டுக்கு போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்ட ஃபாஸ்ட் பவுலருக்கு அப்புறமா வந்து இந்த ஸ்பின்னருக்கு பிரேக் ஆன அந்த பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் பவர் பிளே முழுக்க எழும்பவே இல்லைங்க. அடுத்த இன்டென்ட் காமிச்சு இந்த பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸில் பெருசாக காமிச்சு ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட் குவிக்க ட்ரை பண்ணது நம்ம சூரியகுமார் யாதவ் தான். ஒரு ரேம் ஷாட்டை பிக்கப் பண்ண பார்த்தா அவுட் ஆயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்டா அந்த பேட்டிங் இம்பாக்ட், சரி ஒருத்தர் அது ஓங்கி அடிக்கிறாரு, ஃபீல்டருக்கு போயிடுச்சு, அதுக்கு ஒரு பாயிண்டா? ஆமாம், அதுக்கு ஒரு பாயிண்ட். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவ் வந்து இந்த ரேம் ஷாட் ஆட பார்க்குறாரு, ஆட பார்த்து அது ஷார்ட் ஃபைனலுக்கு போய் டாட் பால் ஆயிடுச்சுனாலும் நான் 2 பாயிண்ட் கொடுப்பேன். ஏன்னா போலர் இப்போ யோசிக்க போகிறான், ஐயோ நம்ம இந்த பாலை வேகமாக போட்டோம், ரேம் ஷாட் ஆடிட்டான், அடுத்த பால் ரேம் ஷாட் ஆனால் போயிடுமே, நம்ம ஃபீல்டரை மாற்றணும், ஒன்று நம்ம ஃபீல்டரை மாற்றி பின்னாடி வைக்கணும், இல்லை நம்ம ஸ்லோவர் பால் கொண்டு வரணும் அப்படின்னு போலர் யோசிப்பான். யோசிக்கிறதுல ஸ்லோவர் பால் போட பார்த்தா பால் இறங்கியா விழுந்து சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பவுண்டரி ஆப்ஷனாக அடுத்த பால் அமையறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை ஃபீல்டரை பின்னாடி தள்ளிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் ஃபைனலுக்கு அந்த ஃபீல்டர் பின்னாடி போயிட்டா வேற ஒரு ஃபீல்டர் வரணும்.
ஸோ அவர் இதுக்கப்புறம் லெங்த்தை மேலே வைக்க முடியாது. முன்னாடி எங்கே போட்டாலும் தூக்கி ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிடலாம் சூரியகுமார் யாதவ். ஸோ என்ன போடுறாருங்கிற பாலை சூரியகுமார் யாதவ் கெஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் ஸ்வீப்போ ஆடினா அந்த இடத்துல ஃபீல்டரை லிட்டரலாக பவர் பிளேல நீங்கள் வைக்கவே முடியாது. ஸோ இதுதான் நான் பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸாக கருதுறேன். நீங்கள் அடிக்கணுங்க அந்த இன்டென்ட் காட்டுறீங்களே, அதுவே பவர் பிளேல போலருக்கு ஒரு திகில கொடுக்கும். ஸோ அதுதான் பவர் பிளேக்குள்ளே இருக்கிற பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ்க்கான ஒரு எடுத்துக்காட்டு. நேற்று மேட்ச்சில் இந்தியாவோட பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் 17 பாயிண்ட் குவிச்சிருக்கோம் வித் 2 ஸ்டெப் அவுட்ஸ். 2 வாட்டி தான் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்கோம். அதோட பேராமீட்டர்ஸ் படிக்கிறேன். 2 ஸ்டெப் அவுட்ஸ், அந்த 2 ஸ்டெப் அவுட் பண்ண பவுலர் ரன்னு பெருசாக வரல. 0 reverse sweeps, 0 sweep, 0 slog sweep, 1 ram shot which got a wicket, which resulted in a wicket, but still அந்த ram shot வந்து இதனால தான் நான் ப்ராசஸை ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. ரேம் ஷாட் ஆடி T20 கிரிக்கெட்டில் ஒரு புதிய டைமென்ஷனை இந்தியன் பேட்டிங் லைனப்பில் கொண்டு வராங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி கொண்டு வராங்க, ஸ்வீப் ஆடி கொண்டு வராங்கன்னா அதை பீனலைஸ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. சரி, எதுக்கு அடிச்சு ஃபீல்டர் கிட்ட போகிறதுக்கெல்லாம் பாயிண்ட் கொடுத்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா, அந்த இன்டென்ட் இருக்கிறதுனால அந்த என்டையர் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் ஒரு ஆப்போசிஷன் கேப்டன் ஆன் த ஃபீல்ட் அண்ட் போலருக்கும் வேற சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் கொடுக்கறது தான் அதோட வின்னே. சரி, இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஆடுறோம், ஏன் டீம்ஸ்லாம் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வேரியா இருக்காங்க, அச்சினே இருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டரை கூட தூக்கி சர்க்கிள் வச்சிருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கவர் சிங்கிள் சேவிங் பொசிஷன்லேருந்து சர்க்கிளுக்கு போயிட்டா அடிக்கிற சுமாரான தொம்ம ஷாட்டு கூட ஒரு ரன். இதனால தான் பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் இஸ் அ கிரேட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி போலிங் டிஃபென்சிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சிருக்கேன். அதை பற்றி நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக எலாபரேட்டாக சொல்கிறேன். இந்தியாவோட நெக்ஸ்ட் கேமில் அந்த போலிங் டிஃபென்சிவ் இண்டெக்ஸை பற்றியும் அதோட பாயிண்ட்ஸை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்பெஷலி த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த கேம். இன்சைட் த பவர் பிளே மட்டும் இல்லை, த்ரூ த மிடில் ஓவர்ஸ் கூட எத்தனை டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸ் எடுத்தாங்க, எத்தனை சிங்கிள் கிவிங் பால்ஸ் கொடுத்தாங்க, எத்தனை விக்கெட் டேக்கிங் ஸ்லாட்டில் பாலை போட்டு சான்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற நம்ம பேலன்ஸு ரெண்டுத்துக்கும் பேலன்ஸை நம்ம பிடிச்சோம் அப்படின்னாலே, அந்த ப்ராசஸை நம்ம ஃபைன் டியூன் பண்ணின்னு போனனாலே T20க்கு இஸ் a கிரேட் ஸ்டார்டிங் பாயிண்ட். பிஃபோர் ஐ க்ளோஸ், இந்தியா வந்து நல்ல இன்டென்ட்டை வச்சாங்க த்ரூ த கேம். பவர் பிளேல தான் சரிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் 6-5 பாயிண்ட்டும் பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் இருந்தது. 3rd, 4th, 5th ஓவரில் 2 3rd ஓவரில் 1 பாயிண்ட், 4th ஓவரில் 2 பாயிண்ட்ஸ், 5th ஓவரில் 2 பாயிண்ட்ஸ், 6th ஓவரில் 2 பாயிண்ட்ஸ். ஆப்வியஸ்லி விக்கெட் விழுந்தது. 3rd ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்தது. அங்கேயும் சரியா ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் இன்டென்ட் பெருசாக வைக்க முடியல. ஹவவர், இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, விக்கெட் விழுந்தாலும் நோட் பண்ணுங்கடாடே அப்படிங்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியா 6 ஓவர் மார்க்குக்கு அப்புறம் வந்தால் கூட டம்முன்னு இன்டென்ட்டை வச்சாரு. சஞ்சு சாம்சன் அவுட் ஆனாரு, பட் கிரேட் இன்டென்ட்டை வச்சாரு. 5 விக்கெட் விழுந்துருச்சு. அப்பவும் தீபக் ஹூடாவும் அக்ஷர் பட்டேலும் ஒரு இன்ச் கூட பேக்வர்ட் ஸ்டெப் எடுக்காம they kept going for it. அதனால தான் ஆல்மோஸ்ட் பார் ஆர் மேபி பார் -10 ஸ்கோர் இந்தியாவால் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. முன்னாடி காலகட்டத்தில் 90 for 5 அப்படின்னா அப்படியே ஆடி ஒரு 150 145 நம்ம கொடுத்து லெட்ஸ் ஃபைட் ஃபார் தட் ஸ்கோர் அப்படின்னு போயிருக்க சான்ஸ் இருக்குது. அந்த இன்டென்ட் வச்சதுனால தான் 162 163 போச்சு. முரளி கார்த்திக் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங், பிஃபோர் ஐ கோ தேர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தீபக் ஹூடா அண்ட் அக்ஷர் பட்டேல் ஆன் தட் எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட், அண்ட் ஆல்சோ ஹார்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல் டு கெட் டுகெதர் அந்த லாஸ்ட் ஓவரை ஸ்பின்னரை வச்சு போட வச்சதுக்கு. ஏன்னா ஒரு எண்ட் ஓவர் பேட்டராக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, 1 over 13 டு கெட் ஃபாஸ்ட் பவுலர், ஒரே ஒரு 6 அடிச்சா அந்த ஸ்பீடுக்கும் அதுக்கும் இன்னொரு பவுண்டரி அடிக்கிறது ஈஸி, ஃபீல்டு மாற்றணும். ரிஸ்க், ஹெவி ரிஸ்க், நிறைய பேர் ஒத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஹெவி ரிஸ்க் வித் ஸ்பின்னர், பட் நெவர்தலெஸ் அக்ஷர் பட்டேல் அந்த 2 வைட் பால் போட்டு கருணாரத்தின் மேலே பயங்கர ப்ரெஷரை போட்டு எவென்ச்சுவலி லாஸ்ட் பால் கூட 4 அடிக்கும்போது ஓவர் த ஸ்டம்ப்ஸ் போனார். த ஐடியா ஆஃப் ட்ரைங் சம்திங் when the game is on the line is also a very important feature in T20 cricket. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மேசிவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹார்திக் பாண்டியாஸ் MS தோனி சாயல் வாய்ந்த கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா vs ஸ்ரீலங்கா கேமோட இந்த பேட்டிங் இம்பாக்ட் இண்டெக்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன, மேட்ச் எப்படி போச்சு. ஆப்வியஸ்லி இந்தியாவோட நியூ லுக் சைடு, ஸ்ரீலங்காவும் டீசென்ட் சைடு ஆச்சு, டீம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் முரளி கார்த்திக் சொன்னல, அவர் சொன்னார் இந்த மாதிரி தான் எதுவுமே ஒரே அப்ரோச்சோட போகக்கூடாதுங்க, விக்கெட் ஒரு மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது எப்படின்னா, ஒரு மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு பர்சன்டேஜ் கிரிக்கெட் ஆடி நம்ம டீசெண்டாக ஒரு ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறது T20ல ஒரு ஸ்கோப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். The only scope is to go down fighting and go down going for the kill. அதுதான் T20 கிரிக்கெட்டோட மந்த்ராவாகவே இருக்கும். அந்த மாதிரி ஆடுற டீம்ஸ் தான் வந்து T20ல இன்னொரு டீம் மேலே பயத்தை போடுறாங்க. இன்ஃபேக்ட் வேதநாயகனா பயம் அப்படிங்கிற மாதிரி T20 கிரிக்கெட்னா அவங்க பேட்டிங் லைனப்பை பார்த்து ஒரு பயம் வரணுங்க. அதுதான் T20 கிரிக்கெட்டோட ஃபியூச்சராக நான் கருதுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரி, ஃபைனலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் எபிசோட் ஆஃப் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இதில் என்னென்னா, பாகிஸ்தானும் இங்கிலாண்டும் ஒரு சூப்பர் டெஸ்ட் சீரிஸ் ஆடினாங்க. இங்கிலாந்து தரப்புலேருந்து இன் திஸ் ஏரா ஆஃப் பேஸ்பால் there is clearly a place for ராகுல் டிராவிட் பால். நான் மீர்பூரோட குட்டி ஸ்டோரியை சொல்லியிருந்தேன். ஹவவர் பேஸ்பாலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடிட்டு இருக்கிற டீம் இப்போதைக்கு பார்த்தோம்னா இங்கிலாந்து. இன்ஃபேக்ட் ஸ்டூவர்ட் பிராட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பெரண்டன் மெக்கலம்கே அது பேஸ்பால் கூப்பிடுறது பிடிக்கல அப்படின்னு. அவங்க ஏதோ ஒரு பாலாக அதை முடிவு பண்ணிக்கிட்டோம், பட் நல்ல கிரிக்கெட் விளாண்டாங்க. காமெடியாக ஜோக்காக வந்து ராகுல் பைட்ட சொன்னேன்,
இன்னைக்கு நைட் வாட்ச்மேன் வந்து ஜெயதேவ் உனட்கட் அனுப்புறதுக்கு முன்னாடி மீர்பூரில் வந்து நம்ம உமேஷ் யாதவ் அனுப்பலாம், காலையில் கூட அனுப்பி பார்க்கலாம். அவர் போயிட்டு டங்கு டிங்குன்னு 3 6 அடிச்சாருன்னா ஆஃப் பண்ணார், அவங்களுக்கு என்ன போடுறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் சும்மா சொன்னேன். அவர் உடனே சொன்னார் பேஸ்பால் இதை நான் அமிச்சேன்னா ஜம்பால் அப்படின்னு யாராவது கூடுவாங்க அப்படின்னு ஜாலியாக பேசினார். ஹவவர் இதை வந்து ஒருத்தர் அதை வந்து இதெல்லாம் பேசிக்கிறதுக்கு ஓகே டெலிபரேஷன் பண்ணுறோம். ஏன்னா இந்தியாவில் வந்து ஐயோ இப்படி போட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா எவன் என்ன சொல்லுவானோ, ஐயோ இவன் அமிச்சிட்டானா அப்படிதான் நிறைய பேர் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பயங்கர ஒரு விமர்சனங்கள் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இருக்குது. ஏதாவது வந்து என்ன சொல்கிறது, எப்படா தப்பு பண்ணுவான் வாய் கிழியே வெயிட் பண்ணுவாங்க, எப்படா தப்பாக ஏதாவது சொல்லுவான், எப்படா ஏதாவது தப்பாக பண்ணுவான், அதை கிழின்னு கிழிச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அது மைண்டுக்குள்ளே எல்லாருக்குமே பிளேயர்ஸ்க்கு கோச்சஸ்க்கு எல்லாருக்குமே வந்து போகும். ஹவவர் இங்கிலாண்டில் கிரெடிட் கொடுக்கணும். இங்கிலாண்டில் கூட டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி நிறையா அவங்களோட அந்த ஓல்டு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அவங்க கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறையா ஒப்பீனியன்ஸை வாய்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கவலையே படாமல் இந்த டெஸ்ட் சீரீஸில் நான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்சிடென்ஸை சொல்லி ஆகணும். ரெஹான் அஹமத் ஒரு 18 year old அண்டர் 19 கிரிக்கெட்டர், லெக் ஸ்பின்னர், டெபுல ஃபைஃபர். அப்போதான் அதை பற்றி தான் பேச போகிறேன்னு நீங்களாம் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, முந்தின நாள் ஒரு 160 சேஸு ராத்திரி வந்து இவரை நைட் வாட்ச்மேனாக அனுப்பலை, நைட்ஸ் வாட்சாக அமிச்சாரு. நீ போயிட்டு வாட்ச்மேன்லாம் கிடையாது, வால் எடுத்து வீசுறா தம்பி, இன்னைக்கு நைட்டே மேட்சை முடிச்சுட்டுவான்னு சொல்லி ரெஹான் அஹமத் அனுப்பிச்சு விட்டாங்க. எப்போ ஜோ ரூட் இருக்காரு, பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, வரிசையா பேட்டிங் இருக்கு. ரெஹான் அஹமத் அனுப்பிச்சு ஒரு 10 பால் அவரும் போடுறதெல்லாம் சும்மா கும்மா குத்தா குத்துறாரு. அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அப்படி லைட்டாக பேக் வாங்கிச்சு. அவர் போயிட்டு ஒரு 10 ரன் தான் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் பால் போட்டால் ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறாரு, அடுத்த பால் இறங்கி சுயட்டுறாரு. ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 160 சேஸு 20 ஓவர் இருக்கு. நம்மளாம் என்ன நினைப்போம், வாடா இன்னைக்கு ஒரு 16 ஓவர்ஸில் வந்து நாளைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இட்லி சாம்பார் சாப்பிட்டு அடிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு சாயந்தரமே ஒரு 110 அடிச்சுட்டா நாளைக்கு அவங்க வரவே மாட்டாங்க, இட்லி சாம்பார் நான் ஸ்பெஷல் சாதா தோசை எல்லாம் சாப்பிட்டு சில்லாக வரலாம் மேட்சுக்கு அப்படிங்கிறது அவங்க தாட் ப்ராசஸ். சரி, தப்பே கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங் தாட் ப்ராசஸ், என்டர்டெய்னிங் டெஸ்ட் கிரிக்கெட் ஃப்ரம் இங்கிலாந்து த்ரூ பேஸ்பால் அப்படின்னு சொல்கிறேன். இங்கிலாந்து வந்து பாகிஸ்தானை 3-0 இன் பாகிஸ்தான் பீட் பண்ணியிருக்காங்க. இதோட அச்சீவ்மெண்ட்டோட இட்ஸ் அ கொலாசல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதே வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு திஸ் அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். 3-0 இன் வாட் ஃபேஷன், பாகிஸ்தான் கேம்லேயே இல்லாத ஃபேஷனில் 3-0. ஹாரி ப்ரூக் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் டு பிகம் அ பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஆன் பாகிஸ்தானி சாயில். ரன்னை வச்சு வெளுத்து வாங்கிட்டாரு. ஹாரி ப்ரூக் வந்து 13.5 கோடிக்கு நம்ம ஐபிஎல் ஆப்ஷன்லேயே போனார். த நெக்ஸ்ட் பிக் திங் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் அப்படின்னு எத்தனையோ பேரால் டவுட் பண்ணக்கூடிய அந்த ஹாரி ப்ரூக் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சீரீஸ் அவருக்கு அமைஞ்சது. அண்ட் 18 year old ரெஹான் அஹமத் ஆன் டெபியூ ஒரு 5 எடுத்தார். அப்பார்ட் ஃப்ரம் பீங் த நைட்ஸ் வாட்ச், இந்த நைட் வாட்ச்மேன்ல நைட்ஸ் வாட்சா நைட்ஸ் கார்டு, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இல்லை த நைட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, அந்த ரோலையும் பண்ணார். ஸோ எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை இங்கிலாந்து. பென் ஸ்டோக்ஸோட இன்ஸ்பயர்ட் லீடர்ஷிப், கேப்டன்சி எல்லாமே கேம் டு த ஃபோர். பாகிஸ்தான் வந்து அவங்க சைட்லேருந்து போலிங்க்கு யாரா வந்து விக்கெட் எடுப்பாங்கன்னு யோசிச்ச போது அப்ரார் அஹமத் மெஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே பேசினாங்க. வந்து விக்கெட் எடுத்தார். அவர் கூகுளி போடுறாரோ லெக் ஸ்பின் போடுறாரோ நிறையா தெரியாமல் கொஞ்சம் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் திணறினாங்க. அதை தவிர பென் டக்கெட்டோட ஒரு கம்பேக். இப்போ கூட பார்த்தோம்னா இங்கிலீஷ் டீம் வந்து 500 ரன் அடிக்கிறாங்க, பாகிஸ்தான் ஒரு 150 ரன் கம்மியாக அடிக்கிறாங்க. ஆனால் பாருங்க அந்த லாப் சைடட் பயஸை பாகிஸ்தானி பேட்ஸ்மேன்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க விளையாடுறதுக்கு. சேஞ்ச் பெருசாக பண்ணல. அந்த ஷான் மசூத் ஒருத்தர் வராரு, வேற யாராவது ஒருத்தர் வராங்க. பாகிஸ்தானி போலரோ ஹோல்சேலாக மாற்றிக்கினே தான் இருக்காங்க. இவர் விக்கெட் எடுக்கல, அவர் விக்கெட் எடுக்கல. நௌமான் அலி வந்தார், அப்ரார் அஹமத் வந்தார். இப்போ கூட நியூசிலாண்டோட விளையாடுறாங்க. போன மேட்ச் ட்ராவில் முடிஞ்சுது. ஸோ அந்த சர்ஃபேஸ் அது வந்து மொஹாலியில் இருக்க மாதிரியோ இல்லை ஒரு இன்னொரு நம்ம நார்த்லாம் சில வென்யூவில் கிடைக்கும், அந்த சைடில் கிடைக்கிற மாதிரி ஒயிட் கிளே பிரேக்கே ஆகாது. சர்ஃபேஸ் பிரேக் ஆனால் கூட கொஞ்சம் கீழே போகும், லைட்டாக திரும்பும். ஆடுறது வேற குக்குபரா பால். அந்த குக்குபரா பாலும் பழசாகி விக்கெட்டும் இப்படி ஆச்சுன்னா எப்படி தாங்க போலர் விக்கெட் எடுப்பாங்க? போலர்ஸ் அவ்வளோவா பிளேயில் இல்லைன்னா டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆஸ்திரேலியா போன போது கூட இதே மாதிரி பாட்டா விக்கெட்ஸ்லாம் விளாண்டாங்க. ஆஸ்திரேலியா தே மேனேஜ் டு ஈக் அவுட் விக்டரிஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கேம். ஸ்பீட் இருக்குது, அவங்க எல்லாம் விக்கெட்டை ஷேர் பண்ணுறாங்க, அப்படி விக்கெட் எடுத்தாங்க. ஸோ பாகிஸ்தானி சர்ஃபேசஸ் பல ஊர்களில், இந்தியாவிலே கூட சர்ஃபேசஸ் நிறையா கேரியோட பவுன்ஸோட சீமோடலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதை ஒரு கன்சர்டட் எஃபர்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் வந்து இதே மாதிரி பிளாசிடாக விக்கெட்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இட் வில் பி வெரி அப்ஹில் டாஸ்க். எல்லா மேட்சும் டாஸை ஜெயிச்சா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதர்வைஸ் அவங்க போலர்ஸ், பாகிஸ்தானி போலர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கில்ஃபுல் போலிங் பேக்ஸ் இன் த வேர்ல்டு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா டெஃபினட்டாக அவங்களால வந்து நிறைய ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும் பாகிஸ்தானில். போலிங் சரியாக போடல அப்படின்னு சொல்கிறதோட சர்ஃபேஸை ரீவிசிட் பண்ணோம். பாகிஸ்தானி கிரிக்கெட் டைம்ஸ் எப்படிலாம் மாறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸிங்கே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காம மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கேமையும் பிளேயரில் கொண்டு வரலாம். நிறைய ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டெபிலிட்டியில் யாசிர் ஷா இருந்தார், நௌமான் அலி வந்தார், கொஞ்சம் நல்லா பண்ணார். இப்போ அப்ரார் அஹமத் வந்திருக்காரு, அகா சல்மான் போட வைக்கிறாங்க. எந்த போலராக இருந்தாலும் ஒரு 5-6 மேட்ச் கொடுத்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தா தான் அவங்களும் நல்லா ஃப்ரீயில் கொண்டு வர முடியும். ஸோ இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது காமெண்ட் செக்ஷனில் வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் தி வேர்ல்ட்.